ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நாம. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹீரோய்க்கு தான் அடிக்க போகிறோம். அதுவும் பார்ட் 1 பார்ட் 2 வரும், பார்ட் 3 கூட வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய கேம் பிளே. இப்போ இறங்க போகிறது ப்ளூம் டவரில் தான் இறங்க போகிறோம். ப்ளூம் டவரில் அங்கே இறங்கி எல்லாரையும் மரண மாஸ்க் காட்ட போகிறோம். நான் கூட ஆடம் வச்சுருக்கேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சரி, ஓகே வாங்க நம்ம சீக்கிரமாக ப்ளூம் டவரில் இறங்கும். அதனால அவனுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. இதில் என்ன சேலஞ்சுனா, ஒரு கன் ஸ்கின் கூட வச்சிருக்கக்கூடாது. கன் ஸ்கின்னே இல்லாமல் நம்ம ஹீரோய் கிடைக்கணும். அதுதான் இங்கே மெயின் சேலஞ்சு. ஓகேவா கைஸ்? ஓகே வாங்க நம்ம இப்போ இறங்கியாச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, வாய்ஸ் கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து ஸ்கேரும் ஏகேவும் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு தாம்சன் மேகு கிடச்சிது. அதனால் மேகு ஒரு டம்மி கண்ணு. அந்த மேகு நல்லாவே அழுத்தி பிடிக்காது. ஆனால் நமக்கு அப்போ இது கிடச்சிது. அதை எடுத்துக்கிட்டு ரிப்பேர் கட்டெலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எண்ணூறு வரைக்கும் காத்திருக்க போகிறோம். வேறு நிறைய பேர் இறங்குனானுங்க, அதான் இங்கே மெயினு. ஓகே, இங்கே வந்து லூட்லாம் அடிச்சுட்டு போடு. அது ஒரு நல்ல கண்ணு, ஷார்ட் ரேஞ்சில் நல்லாவே யூஸ் ஆகும் ஹெட் அடிக்க. சரி ஓகே, நம்ம இந்த ஸ்லைடில் போவோம். இந்த சைடு ஃபஸ்ட்டு போய் அந்த டோக்கனை பிடிச்சி வந்துடலாம். வாங்க, டோக்கன் அங்கேயே நான் வந்துடுறேன். ஒரு எனிமி கண்ணில் மாட்டாப்பா. ஒரு எனிமி மாட்டினாலும் மண்டை கேட்டு கையில் குத்துருவேன். ஆனால் என்ன பண்ணுறது, மாட்டானே. ஓகே, பேக் இருக்குது, ட்ரோன் இருக்குது, எடுத்துப்போம். நல்லது தான் ட்ரோன் இருக்குது. ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் கேம்ப் பண்ணிப்போம். அங்கே இருக்கானுங்க எனிமி. ஆனால் ஸ்கோப்டி ஒருத்தவங்க கூட குரோவாலே போட மாட்டேங்கிறீங்கடா. நீங்கள் குரோவால் போட்டால் ஆனால் தானே எங்களுக்கு தெரியும் நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க, உங்களை வந்து நான் அடிக்கிறான்னுட்டு. இப்போலாம் இந்த காலத்துலலாம் ஒருத்தவங்க கூட அவ்வளோவா குரோவால் யூஸ் பண்ண மாட்டான். குரோவாலுக்கு அதிகமாக இருக்கிறானுங்க. ஆனால் குரோவால் வச்சு ஒரு மணி நேரம் கிட்டி பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் ஸ்லைடில் இன்னும் போன மாதிரி இருந்துச்சு, அதை கவனிக்கல. சரி ஓகே, நம்ம வாங்க கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இதான் என்னோட ஐடி. மேலே எழுதி அழுத்துறா குரோவால் யூஸ் பண்ணிட்டானே. இருங்க போய் ஏறுவோம். அவனு காமிச்சானா பின்னாடி எங்கவ சித்துறானா ஓட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படிலாம் செத்துட்டு இருக்கிறான் லூட் பாக்ஸு. நான் அங்கே இடத்துல வர ஒருத்தர் இருக்கான், நம்பி லூட் அடிக்க போகலாமா? அந்த வீட்டில் தான் இருக்கான். வீட்டுக்கு போவோம் ஃபஸ்ட்டு. நம்ம இந்த டாப்பில் ஏறி அவனை அடித்து முடிச்சு விடுவோம். ஒரு மெடிக்கிட்டு இருக்கு, அந்த எடுத்துப்போம். ஓகே, மேலே அவன் இருக்கணும் என்ன பண்ணி வச்சுருக்காரு தெரியல. ஓகே, போட எடுத்துட்டு அழுத்திட்டு போவோம். வெக்டர் வச்சுருக்காங்க, டபுள் எடுத்துட்டான்னு தெரியல. எங்க அவன் இப்படி வரத்துக்குள்ள அப்படி ஓடி என்ன ஆளுமே. சரி ஓகே, நம்ம போய் லூட் அடிப்போம். அந்த இடத்துல வர ஒரு எண்ணி போடு டி. ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க சுற்றி? ஓகே, நம்ம இது எடுத்து மேப்பில் இங்கே ஒருத்தர் இது பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு தூரம் போகிறதுக்குள்ளே எனிமி அடிச்சு முடிச்சு விட்ருவாங்க. அதுவும் இல்லாமல் நாக் ஆகிட்டோன்னா அவள்தான் சுத்தமாக ஒன்றும் கீக்க முடியாது. ஓகே, இந்த தடவை நம்ம எப்படியாச்சும் டாப் 5க்குள்ள வந்தே ஆகணும். அதே குறிப்போம். அங்கே எனிமி அழுத்துறா. இதெல்லாம் டேமேஜை போல. இதெல்லாம் ரொம்ப சிக்கிங்க டேமேஜை போல. பின்னாடி பார்த்துட்டு பின்னாடி ஓடி அழுத்தியாச்சு. பின்னாடி ஒருத்தன் அழுத்தினால நம்மள ஃபஸ்ட்டு இதை நம்ம சாப்பிட்டு லூட் அடிப்போம். லெவன் எடுத்துக்கலாம், நல்லது இந்த பண்ணு தோடா. அலாக் மண்டியா நம்ம பார்த்தோமே, வெக்டர் கூட வச்சுருந்தானே, சிங்கிள் வெக்டரு. அவன் தான் இங்கே அழிஞ்சிப்போம். நம்ம இங்கே இருக்கோன்னு அவனுக்கு தெரில போல. வேறு எங்கேயே இருக்கான், அந்த இடத்துல இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் இங்கே வெயிட் பண்ணுவான். அப்படி அதனால ஏறுவான், நல்லாவே தெரியும். அவன் ஏறுவான் போது நம்ம அழுத்தி பிடிச்சி முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஹெட் அடிக்கிற வேலையே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஷார்ட் ரேஞ்சில் வரானுங்க. ஷார்ட் ரேஞ்சில் வந்து எனக்கு வேறு திக்கும். அதனால் ஷார்ட் ரேஞ்சில் எனக்கு அடிக்க வராது. இங்கே மேலே வந்து கீழே வரான். ஐயோ பார்த்துறானா? நான் பார்த்துறான்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டுக்கிறேன். வாங்க போய் அழிச்சுவான் அவனை. பார்த்தியா
உனக்கு மட்டும் தான் க்ரோவல் யூஸ் பண்ண தெரியுமா? எனக்கு தான் யூஸ் பண்ண தெரியும். அல்ட்ரா அதோ வந்துட்டா அல்ட்ரா நம்மளே முடிச்சு விட்டுருக்கேன். நம்ம ட்ரோன் போனதுனால தான் எனக்கு அடிச்சோம். நான் நம்மள முடிச்சு விட்டுருவான். அதுக்கு நம்மளுக்கு ஹெல்த் ஏற்றி சிங்கிள் வெக்டரை வச்சு வாங்க மாட்டேங்கிறான் பையன். டீ எவனோ அடிக்கிறான். அங்கே ஒருத்தன் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில. ஒரு ஊக்கம் அங்கே போயிட்டு இருந்தான். ரீட் அவுட் பண்ணிப்பாங்கன்னு. ஓகே மேலே போவோம் பொறுமையாக மேலே போயிடுவோம். எங்க பின்னாடியா நீ எங்கடாக்குறா? ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் போயிட்டு இது பண்ணுவோம் ரிப்பர் கட்ட. ஓகே அங்கே ஒரு எனிமி பார்த்தேன். ஆனால் ஊக்காங்க தலை எங்கே போனான்னு தான் தெரில. அவன் ஓட்டிக்கலாம். ரெண்டு பார்க்கும் போதே அவனை அடிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இந்த வீட்டு மேலே கன்ஃபார்மாக எவ்வளோ இருக்க மாட்டான். இந்த வீட்டு மேலே போய் பார்ப்போம். கன்ஃபார்மாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கும் கண்ணு எடுத்துப்போம். இல்லை எங்கடா வாங்கோ. சரி ஓகே கேஷ், நம்ம அந்த எனிமி அடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் லைக் போட்டுருங்க. மணி 19 பேர் தான். லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதாகவே நடக்குமா நான் கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு மட்டும் 100 லைக் இல்லை 50 லைக் அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா நான் வந்து இதே மாதிரி மாஸ்டர் எடுக்கிறதுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா? சிஎஸில் வர சீசன் வரப்போகுது இப்போது. அதனால் நான் சிஎஸில் சீசன் வச்சுன்னா ஏதாச்சும் கிவ் அப் பண்ணுறேன். நீங்களும் அதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் லைக் சப்ஸ்கிரைப் மெயின். எனக்கு லைக் கூட பண்ணாமல் இருங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணுறேன். என்கிட்ட சப்ஸ்கிரைபரே கம்மி தான். அதான் நான் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட்டிவாக இருங்க. ஓகே வாங்க நம்ம இப்போ கேம் பிளேக்குள்ள கான்செப்ட் இருக்குது. இந்த வீடியோக்கு அவ்வளோ வியூவர்ஸ் கூட போகாது. வாங்குறது 2-3 பேர் தான். அதுவும் இவ்வளோ தூரம்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு 2 செகண்ட் பார்ப்பாங்களா அதெல்லாம் வெளியே பண்ணுவாங்க. இதெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. இந்த எதாவது ஃபேமஸ் ஆகணும். நான் பண்ணுறது அரசு லைக் பண்ணணும். சொன்னாங்க நம்ம கேம் பிளே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதை பற்றியாவது பேசி ஊக்காங்க தலை எங்கே காடும் பையன். ஊக்காங்க தலை எங்கே எனக்கு இப்போ மெயின். அவனை மட்டும் கண்டுபிடிச்சுனா மண்டே கேட்டு கையில் கொடுத்துடலாம். அவன் காணுமே. லாங் ரேஞ்சில் ஒருத்தவங்க கூட வர மாட்டேன் பையன் கூட. எல்லாருமே ஷார்ட் ரேஞ்சில் வந்து அழுத்துறானுங்க. அண்ணா முடிட்டு அழுத்துறானுங்க. நாளைக்கு முடிச்சிருக்கூடாது போடு இந்த கண்டா. சரி ஆடுங்க. மேலே ஒருத்தர் ஃப்ளைட் பண்ணிட்டு போனா பத்து வாங்க. அவன் நம்மளை பார்க்கல போல. அலாக் தலை என்ன அலாக்கா? ஆமாம் அலாக்கேதான். இல்லை சாண்ட் போடுறா. மண்டை ஷாட் இல்லை லென்ஸில் தான் அடித்தேன். சுத்துட்டா. எனக்கு இப்போ அந்த ஊக்காங் பைப்புள்ள வேணும். அவனோட பார்க்கவே இல்லை போல. அவன் கீழே இருந்தால் நான் வந்துட்டு இருந்தேன். அழகாக பார்த்துக்கலாம். நான் வேறு க்ரோவால் எடுக்க ஃபுல்லாக இருக்குது. வண்டியா ஃபுல்லாக இருக்குது. டோக்கன் வச்சு ஏதாச்சும் வாங்குவோம். ஃபஸ்ட் இந்த மிஷினை இங்கே போட்டுக்கலாம். டோக்கன் வச்சு ஏதாச்சும் வாங்க ட்ரை பண்ணுவோம். அவன்கிட்ட நல்ல கன்னா ஒன்று கூட வச்சில்ல. எனக்கு ஏற்ற புல்லட் கூட இல்லை. அதில் சிப்பு கூட வச்சில்ல பையன். சிப்பு வச்சுன்னு நான் கொஞ்சம் டப்பா போகிறேன். சரி ஓகே வாங்க வின்னிங் மிஷினுக்கு போவோம். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். அடி சுப்பா நெட்டு வரமாட்டிக்குதே. நெட்டு வந்துடு ப்ளீஸ். படி வந்துச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல எனிமியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அந்த இடத்தாண்ட. அதான் இப்போ நம்ம அங்கே போகிறோம். ஃபஸ்ட்டு ரூட்டில் அடிச்சுப்போம். அந்த ஜோன் வேறு வரப்போகுது. டேய் எவ்வளோ தூரத்துலேருந்து குடிச்சா எனக்கு எதுவுமே அவ்வளோ அங்கேருந்து குடிச்சதுக்கே டேமேஜ் கொடுத்தானுங்களே. சரி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஏர் ட்ராப் வச்சு என்ன பண்ண போகிறேன். ஜோன் வேறு வருது. ஐயோ இந்த ஜோன் வரத்துக்குள்ளே பட்டுன்னு கொடுங்கடா. ஆமாம் தான். நமக்கு ஏற்ற கண்ணு எதுவுமே இருக்கோ. அங்கே ஒரு எனிமி நின்றுக்கா முடிப்போமா இல்லை ஜோனுக்குள்ளே ஃபஸ்ட்டு போவோம். அந்த மல்டி பிடிச்ச முடிச்சு விட்டுக்கலாம். நின்றது நான் முடிச்சிருக்கலாமோ. எவ்வளோ ஒருத்தர் அந்த இடத்துல நினைக்கிறேன். நம்மளை சொல்ல அங்கே வேற ஒருத்தர் சுட்டுருக்கான். ஏன்னா இப்போ டேமேஜ் கொடுப்பாங்க. ஓட்டானே
பார்த்துறானா? இல்லை பார்க்கல பார்த்துட்டு அவனும் ஏடபிள்யூ தான் வச்சுருக்கான். பார்த்தாலே தெரியுது. ஷார்ட்டில் போ அல்ட்ரா அப்படியே கஷ்டப்பட்டு 4 கிலோ அடிச்சிட்டோம். டாப் 5 வந்துட்டோம். ஓடு டாப் 5 5 பேர் தான். இப்போ வந்து ஜாகிரதையாக இருக்கணும். சும்மா இந்த இடத்துல சுட்டு போட்டுருவானுங்க. முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தனை சுற்றிக்கிற வால் பண்ணுறாலும் மேடு மாதிரி இருக்குது. அழகாக உள்ளே குச்சிருவானுங்க. பொறுமையாகவே விளாட்லாம், அவசரப்பட தேவையில்லை. என்னாச்சும் 30க்கு மேலே ஆச்சு ப்ளஸ் ஆச்சுங்க. இந்த இடத்துல இந்த சூப்பர் இது வெடிக்க பார்ப்போம். சூப்பர் மெடிக்கிட்டு இல்லை, ஆனால் நம்ம தான் அவ்வளோ சூப்பர் மெடி இல்லை. நார்மல் வெடிக்கிட்டு வந்து என்னென்ன பண்ண போகிறேன். சரி ஓகே விடுங்க. சூப்பர் மெடி 3 இருக்கா, அதே போதும். நீ அடிக்கிறான் இன்னொருத்தன் பின்னாடி ஒருத்தன். நெய் சுத்தமாக எழுத்து இல்லை, இல்லை மட்டும் வந்துடக்கூடாது. வந்துட்டானா அடிச்சு விட்டானே. அவன்தான் எதுவும் பண்ண முடியாது. இந்த வெள்ளை பையன் தான் வெள்ளை சில தான் டாப் 3 போயிருக்கணும். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இதான் நம்ம விதின்னு எழுதி வச்சுக்கிட்டு. சரி ஓகே, இதான் நம்மளோட பார்ட் 1. எல்லோரும் பார்த்து ரசிச்சிருக்கீங்க, நல்லா இருந்திருக்கும். நானும் நிறைய கில்லிக்கு மேலே அடிச்சிருக்கேன். இதே மாதிரி பார்ட் 2 கன்ஃபார்மாக வரும். அது இன்றைக்கி வருமா இல்லை நாளைக்கு வருமா, என்றைக்கு வரும்னு தெரியாது. நான் என் யூஐடி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் என் யூஐடி. இதான் என் யூஐடி. யாராச்சும் உங்கள்கிட்ட டீமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி இல்லைன்னா என் யூஐடி போட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுங்க. கன்ஃபார்மாக அக்செப்ட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா என்கிட்ட 200 பேர் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா என்கிட்ட ஆள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ளஸ் ஆகிருக்குன்னா நிறையாவே ப்ளஸ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு சில மேட்ச் மட்டும் நம்ம போயிடலாம். சரி ஓகே பாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். Okay, bye.